அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா டோனா பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். டூனாலே கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதனால் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் கருவேப்பிலை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில டைம் அந்த டூனாலேயே சால்ட் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நான் 4 வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன், மீடியம் சைஸ் வெங்காயம். ஒரு டப்பா டூனாவுக்கு 4 வெங்காயம் 5 வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சின்ன தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி சின்னதாக நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு, அந்த பச்சை வாடெல்லாம் போகட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் மிளகு ஜீரகம் ரெண்டையுமே ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன், இது ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும், போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், இதுதான் டூனா கலிஃபோர்னியா கார்டன். இந்த ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். டூனாவில் நிறையா ஃப்ளேவர் இருக்குது, சில ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இது துண்டு மீன், இதை பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். முள்ளே இருக்காது, முள் இல்லாமல் துண்டு மீனை தான் இதில் வச்சுருப்பாங்க. ஸோ இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதிலேயே சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்யூர் சன்ஃப்ளவர் ஆயில் தான். இதுலேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும். இந்த அளவுக்கு இதை நல்லா சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாரினில் அதிகமாக இதான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டூனாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மீன் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், அதுலேயே எண்ணெய் விடும், அதனால் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் இதில் கொஞ்சமாக இருக்கும், லைட்டாக உப்பும் இதில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் உள்ள தண்ணி, அந்த ஆயில் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ டூனா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான டூனா ரெடி. இந்த சப்பாத்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.